உங்களுக்கு நான் இப்போ தரக்கூடிய அவேர்னஸ் மெசேஜ் நீங்கள் லைஃப்பில் இது மாதிரி கேட்டிருக்க மாட்டீங்க. நல்லா கேட்டுடுங்க. இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பை நீங்கள் குறைக்காமல் இது இப்படியே நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மாத்திரையை ஒழுங்காக சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, இந்த மாத்திரை நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டாலும் சரி, இன்சுலின் ஒழுங்காக போட்டாலும் சரி, எப்போ வேணும்னாலும் ஹார்ட் அட்டாக், இருதய மாரடைப்பு வந்து மரணம் வர்றதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பை நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மாத்திரை ஒழுங்காக போட்டாலும் சரி, இன்சுலின் ஒழுங்காக போட்டாலும் சரி, பிளட் டெஸ்ட் ஒழுங்காக நீங்கள் பண்ணி பார்த்தாலும் சரி, எக்ஸ்ரே, இசிஜி, எக்கோ என்ன டெஸ்ட் நீங்கள் பண்ணி பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பை நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் இந்த பிளாக்கேஜ் வரும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அத்திரோஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அத்திரோஸ்க்ளீரோசிஸ் எதனால் வருது அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் நம்ம உடம்புல வந்து இன்சுலின் அளவு ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் வேலை செய்யாது. ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால என்ன வரும்? பிளாக்கு. அதுக்கு பேர் என்ன சொன்னேன்? அத்திரோஸ்க்ளீரோசிஸ். இந்த அத்திரோஸ்க்ளீரோசிஸ் வரும்போது எப்போ வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம், எப்போ வேணாலும் மரணமும் வரலாம். திரும்ப சொல்கிறேன், இந்த அடி வயிற்று கொழுப்பு இருக்கும்போது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ண முடியாது. நீங்கள் மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்டாலும் ஒன்று தான், நீங்கள் வந்து இன்சுலின் ஒழுங்காக போட்டாலும் ஒன்று தான், நீங்கள் ரெகுலராக பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் ஒன்று தான், எந்த யூஸும் இருக்காது. நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன பண்ணணும்? இந்த வெயிட்டை தான் நீங்கள் குறைக்கணும். இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரு வழி தான் இருக்குது, ரெண்டு வழியெல்லாம் கிடையாது. ரோட்டில் ஓடினா எல்லாம் வெயிட் குறைக்க முடியாது, அதெல்லாம் சும்மா போய். ரோட்டில் ஓடினா ஒன்றும் வெயிட் குறைக்க முடியாது, அதெல்லாம் சும்மா போய் சொன்னது உங்கள்கிட்ட. ஏன்னா 1 கிலோமீட்டர் ஓடினா கூட 40லேருந்து 50 கேலரி தான் எரிக்க முடியும். 1 கிலோமீட்டர் நீங்கள் ஓடினா கூட 40லேருந்து 50 கேலரி தான் எரிக்க முடியும். இந்த தம்பி 70 கிலோ வெயிட் குறைச்சேன், 140லேருந்து 70 கிலோ. 1 கிலோமீட்டர் ரோட்டில் ஓடணுன்னு 70 கிலோ குறையுமா? சொல்லுங்கள். 1 கிலோமீட்டர் ரோட்டில் ஓடணும் 70 கிலோ குறையுமான்னு கேட்டேன். கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்ட உடனே 70 கிலோ குறையுமா? சொல்லுங்கள். கொஞ்சம் ஜூஸ் குடித்த உடனே 70 கிலோ குறைஞ்சிருமா? சொல்லுங்கள் சார், குறையுமா? கொஞ்சம் கரிஞ்சீரகம் சாப்பிட்ட உடனே 70 கிலோ குறைஞ்சிருமா? கொஞ்சம் வெந்தயம் சாப்பிட்ட உடனே 70 கிலோ குறைச்சிட முடியுமா? வெயிட்டை குறைக்கணுன்னா ஒரு வழி தான், பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, பேலன்ஸ் டயட் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் வெயிட் குறைக்க முடியும். இந்த வீடியோ நீங்கள் ஒரு கூட போட்டு கேளுங்க, மறக்காமல் ஒரு கூட போட்டு கேளுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேர் வந்து ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் இன்சுலினை நம்பி இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும். சேர்ந்தால் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்ன பண்ணுவாங்க? வெயிட்டை குறைக்கக்குள்ளே ஸ்டெப் எடுப்பாங்க. உங்களுக்கு வெயிட்டை குறைக்க ஏதாவது உதவி இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கால் பண்ணி பேசுங்க. வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. யாராவது ஒரு ஆளாக பிழைச்சிட்டு போட்டோம். இன்றைக்கி இந்த அடி வயிற்று கொழுப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை, எந்த இன்சுலினை பார்த்தும் பிரயோஜனம் இல்லை, நீங்கள் உலகத்தில் உள்ள எந்த டாக்டரை பார்த்தும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த மாதிரி அடி வயிற்று கொழுப்பு இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற மாத்திரை ஒன்றும் என்ன பண்ணாது? வேலை செய்யாது. நீங்கள் அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு நீங்கள் 4 மாத்திரை போட்டால் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை போடணும். புரியலையா? எல்லா உறுப்புகளும் சட்னி ஆயிரும். எல்லா உறுப்புகளும் என்ன ஆயிரும்? சட்னி ஆயிரும். நீங்கள் செய்ய வேண்டியது வந்து விகிதம் சரியான உணவு முறை. இதை கடைபிடித்து என்ன பண்ணணும்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணினாதான் இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் அத்திரோஸ்க்ளீரோசிஸ் பிரச்சனை வராமல் தடுக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி திடீர்னு மூளைக்கு போன்ற இரத்த குழாயில் உள்ள பாதிப்பு வந்துச்சுன்னு வைங்களேன், தப்புன்னு பக்காவாதம் வரும். போய் படுத்துட வேண்டியதுதான், வேறு வழி ஒன்றும் கிடையாது. ஜாக்கிரதையாக இருந்துடுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது உணவு முறை, விகிதம் சரியான உணவு முறை. அதனால தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண சொன்னேன் உங்கள்கிட்ட. ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 நேரம் சுகர் மாத்திரையும் 3 நேரம் இன்சுலின் போட்டுட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் போய் சேரும். சரியா?